ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதோட நான் உங்கள் செந்தில், இது நம்ம மேக் இட் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. வண்டியில் லோடு ஏற்றிட்டு தூத்துக்குடி போய் டெலிவரி பண்ணுறோம். டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டன் திருப்பூர் வரோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ மணி 5:30 மணி ஆச்சு. இப்போ தான் நம்ம பெருந்துறையில் தான் லோடு ஏற்றுறோம். பெருந்துறையில் லோடு ஏற்றிட்டு இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போகிறேன். நல்லபடியாக போயிட்டு வரணும். வாங்க அப்படியே போக பிளாக் பண்ணுறேன். கைஸ், இப்போ மணி 8:15 ஆச்சு. ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். வண்டியில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இருங்க உங்களுக்கு மீட்டரை காமிக்கிறேன். அந்த மீட்டரில் தெரியுதுங்களா, ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. பேட்ரி லைட் எரிஞ்சிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக பேட்ரி லைட்டு இப்படி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேட்ரிக்கு ரீசார்ஜ் வந்து கரெக்டாக ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது டைனமோ வந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ டைனமோ வேலை செய்யலை அப்படின்னா பேட்ரிக்கு வந்து ரிட்டன் சார்ஜ் ஏறலை. பேட்ரியிலேருந்து லைன் வந்துட்டுருக்கோம், ஆனால் ரிட்டன் வந்து சார்ஜ் ஏறாமல் பேட்ரி எம்டியாக இருக்கும். அப்போ வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் லைட் போட்டிருந்தோம், இல்லாட்டி செட்டு போட்டிருப்போம், ஃபேன் போட்டிருப்போம், அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேட்ரியிலேருந்து சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து ரிட்டன் சார்ஜ் ஏறாது. முன்னாடி நம்ம கம்பெனி வண்டி தாங்க போயிட்டுருக்கு. எல்லாம் 4 வண்டிங்க, மொத்தம் 4 பேர் ஒட்டுக்காக தான் போயிட்டுருக்கோம். அதாங்க இப்போ மணி 8:15 ஆகுது. ஒரு 9-9:30 மேலே தான் ஷோரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ தாராபுரம் வந்துட்டோம். மேபி ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு அங்கே ஏதோ ஷோரூமில் ஃபஸ்ட்டு உடனே இதை காமிக்கணும். காமிச்சா தான் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்க முடியும். ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணோடனையும் ஏதாவது ஒரு ஷோரூமில் விட்டு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும். கைஸ், இப்போ தான் நம்ம கள்ளிமந்தையம் தாண்டுறோம். அப்படியே அந்த வீடியோவில் அப்படியே முன்னாடி பாருங்களேன், அந்த லாரியை பாருங்கப்பா, எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு. சார், ஆனால் டிரைவருக்கு சரியான அடி வாங்கியிருப்பார் பாருங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் பைபாஸ் வந்து ரொம்ப கொடூரமானது. எப்போ என்ன நடக்குங்கிறதே தெரியாது. டெய்லி நாங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறோம். மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னென்ன கனவுகளோடு அவங்களாம் இருந்திருப்பாங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கே வார்த்தையே வரலைங்க. பைபாஸ்லலாம் போகும்போது ரொம்ப பார்த்து கவனமாக ஓட்டுங்க வண்டியை. கேர்லெஸ்ஸாக ஓட்டுனீங்கன்னா நமக்கு தான் லாஸ். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஐயோ கைஸ், இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாச்சு கைஸ். இந்த மாதிரி பேட்ரி லைட்டு எரிஞ்சிட்டு இருக்குங்க சார், டைனமோ வேலை செய்யலை, போகிற வழியில் செக் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. அவங்களும் செக் பண்ணிட்டு போயிருங்க, சின்ன வேலையாக இருந்தால் உடனே பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஷோரூம் எங்கே இருக்குன்னா, வாடிப்பட்டிக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வாடிப்பட்டிக்கு முன்னாடி டிவிஎஸ் ஷோரூம். வாடிப்பட்டி தாண்டின்னு நினைக்கிறேன். வாடிப்பட்டி தாண்டின்னு தான் நினைக்கிறேன். டிவிஎஸ் ஷோரூம்னு சொல்லிட்டு ஒரு லைலாண்ட் ஷோரூம் இருக்குது. அங்கே தான் போய் பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஓகே, அங்கே போயிட்டு என்ன ப்ராப்ளம்னா பார்த்துட்டு அப்படியே பிளாக் பண்ணுறேன். கைஸ், நம்ம இப்போ மதுரை கிட்ட வந்துட்டோம். சாரி, மதுரை தாண்டியே வந்துட்டோம். கப்பலூர் வந்துட்டோம். என்னடா இது வாடிப்பட்டி கிட்ட ஷோரூம் போகணும்னு சொன்னீங்க, கப்பலோட வந்துட்டேன் பார்க்குறீங்களா? அங்கே போனேங்க. போய் வண்டியை செக் பண்ண சொல்லலான்ட்டு போனோம். கடைசியில் பார்த்தா அங்கே நிறைய வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அதனால ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேறு இந்த லோடு இன்னைக்குள்ளே இறக்கியே ஆகணும். அதனால் அப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தூத்துக்குடி போயிட்டு இறக்கிட்டு அங்கே பக்கத்துலேயே ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே
கைஸ் அங்கே பாருங்களேன், எவ்வளோ நீளமாக இருக்குது அந்த வண்டி. அது இந்த விந்து பில்லோட ரெக்கை தான். பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது. அது பின்னாடி வந்து வழி நடத்துறதுக்காக ஒரு வெஹிக்கிள் போய்கிட்டே இருக்கும். அந்த வெஹிக்கிள் வழி கொடுக்கும்போது தான் நம்ம வந்து அந்த வண்டியை ஓவர்டேக்கே பண்ண முடியும் கைஸ். பாருங்க எப்படி இருக்கு, அது எப்படி ஏறி திரும்புது பாருங்களேன். நம்ம பாருங்க அந்த ரெக்கை வந்து இந்த காரை தாண்டி எங்கேயோ வந்துட்டு இருக்கு பாருங்க. டிவைடரில் திரும்புது. டிவைடரே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க அதுக்கு. பாருங்க வண்டி வருது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாட்டுக்கு போகிறாரு. அப்புறம் எவனா முட்டிட்டானா ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம ஓவர்டேக் பண்ணணுங்க. ஐயோ, அவங்க வழி விட்டால் தான் நம்ம ஓவர்டேக்கே பண்ண முடியும். அவ்வளோதான், கேப்பு கிடச்சிருச்சு, போயிட வேண்டியதான். டிவைடரு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்போ அவர் வந்து ஃபோனில் சொல்லிட்டு இருப்பார், கேப் கிடைக்குமா? ரொம்ப ஒட்டி போற மாதிரி இருக்கு கைஸ். நம்மளது பெரிய வண்டியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு போறது. ஆனா அவர் அசால்ட்டா போயிட்டு இருக்காரு. நம்ம தான் பயந்து பயந்து போகிறோம். ஒரு வழியை தாண்டிட்டோங்க, ஒரு வழியை தாண்டிட்டோம். ரொம்ப கஷ்டமா. ஐயோ, கேப்பே கிடைக்க மாட்டேங்குதுங்க. பின்னாடி வேற பஸ்ஸுக்காரன் வேற ஹார்ன் அடிச்சுட்டே வரான் பாருங்களேன். ஓவர்டேக் பண்ணுவோம் பாருங்களேன். வரான் பார்த்துட்டே இருக்கு. ஆமாங்க, அவ்வளோ அவசரம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. நானே அந்த வண்டியை தக்கி மிக்கி ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கேன். இவர் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராரு. ஓ கடவுளே, ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை. பாருங்க அந்த ஸ்கூட்டி பாருங்களேன். ஸ்கூட்டி போக வேண்டிய இடம் வந்து லெஃப்ட் சைடில் ஓரமாக பைக்கெல்லாம் போகணும். இவங்க எங்கே ஏறி அந்த ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ காற்றடிச்சிட்டு இருக்கு தெரியுமா இந்த டைமு. விண்டு ஸ்பீடு பயங்கரமான ஸ்பீடு. இப்போ சவுண்டு உங்களுக்கே கேட்கும். சரியான ஸ்பீடாக காற்றடிச்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு அந்த காற்று உள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான், லாரிக்காரன் ஏற்றி இறக்கிடுவான். எப்படி தான் இப்படிலாம் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் பாருங்க அந்த பொண்ணுங்க இன்னும் ஓரமாக போகவே இல்லை. இன்னும் இந்த நடு ரோட்லேயே தான் போகிறாங்க. பைபாஸ் ரோட்டில் நடு ரோட்டில் போகிறாங்க. காய்ஸ் அங்கே பாருங்களேன், அந்த வண்டியில் பாருங்க மொட்டை வெயிலில் எப்படி மேலே படுத்துட்டு போகிறாங்க பாருங்க. என்ன வேலைக்காக போகிறாங்கன்னு தெரியல. என்ன கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா தெரியும். இப்போ தெரியுதா? அங்கே பாருங்களேன், பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வந்து எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. அவ்வளோ வெயிலையும் அந்த மொட்டை வெயிலில் மேலே படுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, காற்று அடிச்சுட்டே தான் கைஸ் இருக்கும். ஆனால் வந்து அந்த வெயில் தாங்க முடியாது. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக உங்களுக்கே தெரியும்ல. அந்த
அந்த கடலோரமாக இருக்கிற பகுதிகளெல்லாம் வெயில் எவ்வளோ இருக்கும்னு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க ரொம்ப தூரமாக வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம்னா கூட ஏறி உட்காந்துட்டு போயிடலாம். ஆனால் இவங்க ரொம்ப நேரமாக அந்த வெயிலே உட்காந்து வந்துட்டே இருக்காங்க. பாவம். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள். எனக்கே பாருங்கள் உள்ள எவ்வளோ ஹீட்டு தெரியுங்களா. எல்லாம் அடைச்சி வச்சிருக்கேன். கீழே மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு மேலே அடைச்சி வச்சுருக்கேன். சரியான ஹீட்டு. அதனால என்னென்னா காற்று ரொம்ப அடிக்குது. அந்த ஸ்கூட்டி சொன்னேன்ல, காற்று ரொம்ப அடிச்சிட்ருக்கு. அவங்க கொஞ்சம் உள்ளே இழுத்துட்டு போனாலும் போயிடுவாங்கன்னு சொன்னான்ல, அது மாதிரி இப்போ வந்து வண்டியவே தள்ளுற அளவுக்கு காற்றும் அடிக்குது. அது போக வெயிலும் சரியான வெயிலாக இருக்குது. இப்போ அந்த இப்போ இந்த சட்டரை திறந்து விட்டோம்னா காற்று உள்ளே வந்து எல்லாத்தையும் துணியெல்லாம் பறக்க விட்டுருதுங்க. அதனால தான் நான் வந்து சட்டரை இறக்கி வச்சுருக்கேன். அவன் மொத்தமாக மூடிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே வெந்தே போயிடும். அதனால கீழே மட்டும் இங்கே பாருங்க, கீழே மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேலே அந்த சட்டரை வந்து இறக்கி விட்டேன். வெயில் ஆனால் சரியான வெயில் தாங்க முடியல கைஸ். இப்போ கீழே ஏறாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்கிட்ட வந்து டீ குடிக்க நிப்பாட்டியிருப்பாங்க. இப்போ தான் பின்னாடி அந்த அண்ணன் எங்கள் வண்டிக்காரர் வர்றாரு. பின்னாடி நிற்கிது தெரியுங்களா, தெரியுதுங்களா? அந்த வண்டி இப்போ தான் வந்து நிற்கிது. போய் லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பிடலாங்க. டயர்டாக இருக்குது, வெயில் வேறையா, பண்ண முடியல. டயர்ட்னஸ்ஸு, அது நைட்டும் சரியாக தூக்கம் வேற இல்லை. அதனால் அப்படியே ஒரு டீயை மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். டீ குடிச்சிட்டு வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அவர் வண்டி எடுக்கிறாரு, பின்னாடி வண்டி நிற்கிது. அவ்வளோதாங்க, இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். மணி இப்போது 1:10 இன்னொரு 1 மணி நேரத்தில் எப்படி கிளம்பிடலாம் கைஸ். வந்துட்டோம். அதை இறக்க வேண்டிய சிஎஃப்எஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து உள்ளே போயிட்டோம்னா வீடியோ எடுக்கக்கூடாது கைஸ். அவ்வளோதான், நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். நைட்டுக்குள்ளே லோடை இறக்கிடலாம். இறக்கி முடிச்சுட்டு மேபி ரிட்டர்ன் போகிறது வந்து அடுத்த வீடியோவாக கூட வரலாம். இல்லை முடிஞ்சால் இந்த வீடியோவில் போட்டுறேன், இல்லாட்டி ரிட்டர்ன் வந்து அடுத்த வீடியோவில் கூட வரலாம் கைஸ். ஓகே, ரீச் அவர் டெஸ்டினேஷன் கைஸ். இப்போ லோடு இறக்கிட்டு இருக்காங்க உள்ள. நம்ம வந்து வண்டி நிப்பாட்டி ஒரு 1.5 மணி நேரம் இருக்குங்க. லோடு இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டாக இறக்குறாங்க. ஏன்னா நம்ம வண்டி ப்ராப்ளம் இருக்குல்ல, போய் டக்குன்னு ஷோரூமில் பார்க்குறதுக்காக சொல்லி. ஆனால் வந்து இங்கே நிறையா வண்டி ஏற்றிட்டு இருக்காங்க. ஏற்றிட்டு இருக்கிறதுனால எப்போவுமே எல்லா வண்டியும் இறக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம அர்ஜென்ட்டுங்கிறனால சொல்லி நம்ம வண்டிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இறக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனி வண்டி அங்கே தான் நிற்கிது, 2 வண்டி நிற்கிது, தெரியுதுங்களா?